ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்தியாவின் முதல் எல்என்ஜி ஃபியூயல் ஹெவி ட்ரக் பற்றி பார்க்க போகிறோம். இது ப்ளூ எனர்ஜி மோட்டார்ஸ் கம்பெனியுடைய 5528 டிராக்டர் ட்ரெய்லர். மற்ற கம்பெனிகளில் எல்என்ஜி ஃபியூயல் வண்டிகள் இருக்கு, ஆனால் எல்என்ஜி டிராக்டர் ட்ரெய்லர் மாடலை முதல்ல இந்தியாவில் லான்ச் பண்ணது இந்த கம்பெனி தான். இந்த வண்டி டீசலுக்கு பதிலாக எல்என்ஜியில் இயங்குது. எல்என்ஜினா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், தமிழில் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுன்னு சொல்லுவாங்க. டீசல் வண்டிக்கும் எல்என்ஜி வண்டிக்கும் என்ன வித்தியாசம்னா, டீசல் வண்டியில இருந்து வர அளவுக்கு நச்சு புகை எல்என்ஜி வண்டிகள்ல இருந்து வரதில்ல. அதனால காற்று மாசுபடுவது குறையுது. இந்த வண்டியில 6700 சிசி பிஎஸ்எக்ஸ் என்ஜின், 280 ஹெச்பி பவர், 9+1 கியர் பாக்ஸ் இருக்கு. ஜிவிடபிள்யூ 55 டன். டீசல் வண்டியை எல்என்ஜிக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எல்என்ஜி வண்டிகள்ல டீசல் வண்டிகள்ல இருக்கிற மாதிரி தான் பிக்கப் இருக்குன்னு இந்த வண்டியை ஓட்டுறவங்க சொல்றாங்க. இந்த வண்டியில எல்என்ஜி டேங்க் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்கு. எல்என்ஜி டேங்க் கெப்பாசிட்டி 990 லிட்டர். இந்த வண்டியுடைய மைலேஜ் கம்பெனி சொல்ற மைலேஜ், ஒருக்கா டேங்க் ஃபுல் பண்ணா 1400 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இன்னைக்கு 1 கிலோ எல்என்ஜி விலை எவ்வளோன்னு தெரியல. ஜூலை 2021 நாக்பூர்ல இந்தியாவின் முதல் எல்என்ஜி ஃபில்லிங் ஸ்டேஷன் பிஎல்என்ஜி கம்பெனி பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஓபன் பண்ணாங்க. அப்போ 1 கிலோ எல்என்ஜி விலை 65 ரூபாய். அந்த நேரத்தில் நாக்பூர்ல 1 கிலோ சிஎன்ஜி விலை 57 ரூபாய் இருந்துச்சு. ஜூலை 2021 சிஎன்ஜியை விட எல்என்ஜி விலை 8 ரூபா அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு நாக்பூர்ல 1 கிலோ சிஎன்ஜி விலை 88 ரூபா. அப்போ 1 கிலோ எல்என்ஜி விலை எவ்வளவு இருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பதிவு அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.